தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, இபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து, அதாவது மின்சார துறையில இருந்து சூப்பரான வேலைவாய்ப்புகள் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு டிகிரி உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். டிகிரி ரிலேட்டடா நீங்க என்ன வச்சிருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள், உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாப் மாதிரி நடக்காது. எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் கூடவே சேர்ந்து இபி துறையில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கூடவே சேர்ந்து நீங்கள் ஒர்க்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைனிங்க்கு மட்டுமே அவங்க எவ்வளோ சேலரி தராங்க அப்படின்னா 75,000 பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் மட்டுமே தர்றாங்க. ஸோ ட்ரைனிங்கும் இருக்கும், உங்களுக்கு அதே நேரத்தில் ஜாப்பும் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரைனிங் எல்லாம் ப்ராப்பராக முடிச்சுட்டு நீங்கள் ஜாப் போகும்போதே இன்னுமே உங்களுக்கு சேலரி அதிகமாகும். அப்படின்னா இந்த ஜாப் எந்த அளவுக்கு ஒரு சூட்டபிளான சூப்பரான ஜாப் அப்படின்றத இப்போயே உங்களால் யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஜாப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகம் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து இந்தியன் சிட்டிசனுமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, எங்கே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ யாரும் பயப்படாதீங்க, என்ன வெறும் ஹிந்தியில் இருக்கு எப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. இந்த மேலே இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஸோ யாரும் பயப்படாதீங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராகி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும், இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த வெப்சைட்டோட லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு தேவையான அனைத்து விண்ணப்பங்களும் கீழே உள்ளது நண்பான்னு சொல்லிட்டு அதற்கு கீழே 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும், அப்ளை பண்ணக்கூடிய சைட்டுக்குள்ளேயும் போய்க்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோவை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான் நண்பா, முடிஞ்சளவு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தியா தான் இருக்கும். ஸோ யாரும் பயந்துடாதீங்க, என்ன ப்ரோ ஹிந்தியில் இருக்குன்னு சொல்லி பயப்படாதீங்க. மொத்தமாக 35 பேஜஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? நீங்கள் அதில் 19th பேஜ் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டோட்டலாக உங்களுக்கு மாறிடும். ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேகன்சி, பேக்லாக் வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வேகன்சி, பேக்லாக் வேகன்சி 2மே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த கரண்ட் வேகன்சியில் டோட்டலாக 392 வேகன்சியும், பேக்லாக் வேகன்சியில் 8 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் என்ன மாதிரி வேகன்சி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக டிகிரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ டிகிரியில் நீங்கள் எந்த டிகிரி பெற்றிருந்தாலுமே சரி, மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் சிவில், ஆல்மோஸ்ட் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னா சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர, அதாவது சிஎஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை, ஆமாம் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அனைத்து பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்க்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றதுனா ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 26 வயதிற்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்லக்கூடிய வயது எல்லாமே 30/4/2025 இந்த தேதிக்குள்ளே இருக்க மாதிரி உங்கள் வயதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 26 வயதிற்கு மேலே இருக்கக்கூடாது. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 29 வயதிற்கு மேலே இருக்கக்கூடாது. ஆனால் ஓபிசி என்சிஎல்ஏ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 32 வயது வரைக்கும் இருந்தால் அவங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 31 வயதுக்கு மேலே இருந்தால் அப்ளை பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. இந்த எஸ்சி எஸ்டிக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 36 வயது வரைக்கும் இருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிசபிலிட்டி பர்சன், நெக்ஸ்ட் உங்களுக்கு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சன், அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எக்ஸ் சர்வீஸ் மேன், அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமனாக 31, 39, 36 சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இவங்க யாருக்குமே எந்த வித ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுக்கல.
ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கீழே கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி இருக்கும் பேஜ். உங்களுக்கு ஹிந்தியில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஹிந்தின்னு மாறிடும். திரும்ப நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை. ஸோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். போஸ்ட் அப்ளை அப்படின்ற இடத்துல இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் உங்களை வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேவா? உங்களுக்கு இபி துறையில் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதா, கவர்மெண்ட் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ ட்ரைனிங்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் கொடுத்து வேலையும் வாங்குவாங்க. ஸோ அதற்காக தான் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கே 75,000 தருவதா வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுங்கள். கேட்டகரி நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்களோ அந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டிசபிலிட்டி பெஞ்ச்மார்க் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா வந்து இன்னொரு பேஜில் ஓப்பன் ஆகும். இல்லை நான் அந்த மாதிரிலாம் டிசபிலிட்டி பெஞ்ச்மார்க் பர்சன் தான் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நோ அப்படின்றது மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேட் இயர் வந்து கேட்பாங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த ஒரு நீங்கள் கேட் முடிச்சிங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கேட்டோட ரிஜிஸ்டர் நம்பரும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி இதில் நீங்கள் கொடுத்துட்டு சேம் அதே இமெயில் ஐடியை இந்த இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும். உங்களோட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். வேற ஒரு எந்த ஒரு கஷ்டமான விஷயமும் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஜாப்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏறத்தாழ கொஞ்சம் அதிகமாகும் குறைவமாகும். இப்போதைக்கு லெவல் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாத்துக்கும் 56,100 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. பட் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 74,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க வித் ட்ரைனிங்கோட. அண்ட் ஒன் டைம் புக் அலவன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ புக் அலவன்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கான மெட்டீரியல்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படிக்கிறதுக்கான மெட்டீரியல் மட்டுமே உங்களுக்கு வருடத்திற்கு 30,000 தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் ஒரு 74 இதில் ஒரு 30,000 சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது 1 லட்சத்துக்கு மேலே அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் கிடையாது, மாதம் 74,000 கிடைக்கும். பட் எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்களோட டிரான்ஸ்போர்ட் செலவு, உங்களோட ஹவுஸோட ரெண்டு, உங்களோட சைட் லொகேஷனோட அலவன்ஸு, ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஜாப்ல நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே இருக்குது. நீங்கள் 500 rupees ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் பெண்கள், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட் அவங்க எல்லாமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி பெண்கள் அந்த மாதிரி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித ஃபீஸுமே கிடையாது அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 30/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டில் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.